பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 1 ராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 16 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சொல்லும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே எரேபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டையில் நிற்கையிலே தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீது வம்சத்திலே யோசியா என்னும் பேரில் ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடுகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு அடையாளமும் கொடுக்கப்பட்டது. இந்த அடையாளம் என்ன என்று சொன்னால், இந்த பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டுண்டு போகும். இதுதான் அடையாளம். பெத்தல் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய எரேபெயாம் கேட்டபொழுது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அது அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை என்னிடம் முடங்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. தேவனுடைய மனுஷன் வார்த்தை குறித்து அடையாளமான பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டப்பட்டது. ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, நீ உன் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தை வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்ன பொழுது, தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது ராஜாவின் கை முன்னிருந்தபடியாக அது சீர்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவனுடைய மனுஷனை பார்த்து ராஜா, இதோ என் வீட்டுக்கு வா, உனக்கு வெகுமானம் தருகிறேன் என்று சொன்னாலும் தேவனுடைய மனுஷன், நான் உன்னுடைய வீட்டில் நான் வரவில்லை என்று சொல்லி மறுத்து அவன் வந்த வழியை போகாமல் வேறு வழியாய் திரும்பி போய்விட்டான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆனாலும் வழியிலே இன்னொரு வயதான ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வஞ்சிக்கப்பட்டு அவனுடைய மரணம் அங்கே சம்பவிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இது இன்றைய விசுவாசிகளாய நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பேர் குறிப்பிடப்படாத அந்த தீர்க்கதரிசியின் வரலாறு வேதாகமத்திலே இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஒரு விசுவாசின் வாழ்க்கை தேவனுடைய சித்தமே எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிய வேண்டியதாகும். அந்த கீழ்ப்படியில் முழுமையாக இருக்க வேண்டும். முதலாவது கீழ்ப்படிந்து பின்னால் கீழ்ப்படியாமல் போவது தண்டனை கொண்டு வந்துவிடும், தேவனுடைய கோபாக்கினை கொண்டு வந்துவிடும். எனவே எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்பது தேவனுடைய கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகளில் நடப்பது நமக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியமாயிருக்கும். 14வது அதிகாரத்திலே எரேபெயாமுக்கு எதிராக அகியாவின் தீர்க்க தரிசனம் முறைக்கிறதான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே எரேபெயாவின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்து விட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே நீ எழுந்து எரேபெயாவின் மனைவி என்று ஒரு அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போய் அங்கே தீர்க்கதரிசி அகியா இருக்கிறார், அங்கே போய் தீர்க்கதரிசிடம் போய் காரியங்களை கேட்டவா என்று சொல்லி அனுப்பின பொழுது அங்கே அந்த மனிதன் இறந்து போவான் என்று சொல்லி அங்கே ஆண்டோடைய காரியங்கள் எல்லாம் நிகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக.
ஆம், இதோ நான் இறைமாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி இறைமாமுக்கு சுவர் வீடும் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலாக இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைபட்டவனும் கவிழ்த்து போடப்படுகிறது என்று போல அங்கே கழித்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தேவன் எச்சரிக்கிறார். சமயமே உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் வார்த்தைப்படி எப்படி நடந்தது. தொடர்ந்து யூதாவின் ராஜாவாக ரெகேபெயாம் வருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ரெகேபெயாம் ராஜாவாக ஆளப்பட்ட யூதா கோத்திரத்தார் இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாரை காட்டிலும் நல்லவர்களாக இருக்கவில்லை. இவர்களும் தேவனை மறந்து அவர்களை விட்டுவிட்டு தங்களது பயங்கரமான பாவங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். யூதா ஜனங்கள் கர்த்தரை பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் நாங்கள் தேவ கோபாக்கினை மீண்டுமாய் வெளிப்படுகிறது. 15 அதிகாரத்தில் யூதாவின் ராஜாவாகிய அபியா தொடர்ந்து வருகிறது வலிதான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் விரும்பாத சில காரியங்கள் அங்கே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே தன் தகப்பன் தமக்கு முன்பு செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தேவநாயகத்துக்கு உண்மை உத்தமமாக இருக்கவில்லை. தொடர்ந்து யூதாவின் ராஜாவாக ஆசா, இஸ்ரவேலின் ராஜாவாக நாதாப், இஸ்ரவேல் ராஜா பாஷா ஆகியோர் சொல்லப்பட்டிருக்கிறது. 16 இஸ்ரவேலின் ராஜாவாக ஏலா, அங்கே சிம்ரி, இஸ்ரவேல் ராஜா உம்ரி, எல்லாம் யாகாப் இஸ்ரவேல் ராஜாவாக ஆகுதலை அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. வசனங்களை தியானிக்கும் பொழுது சர்வ தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. மகிமையின் வெளிச்சம் நாளை நம்மை பிரகாசிப்பதாக. ஆமேன், ஆமேன்.